அண்மை செய்தி. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் காவல்துறை கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் யூடியூபர்கள் 3 பேர் தற்பொழுது காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே 25 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது யூடியூபர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர், இந்த 3 பேர் தொடர்பான விவரங்கள் என்ன? வணக்கம். கரூரில் கடந்த 27ஆம் தேதி தாவேகா தலைவர் நடிகர் விஜய் தேர்தல் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி பெண்கள், குழந்தைகள் உட்பட 41 பேர் உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக கரூர் மாவட்ட காவல்துறையினர் தாவேகா பொதுச் செயலாளர் குஷி ஆனந்த், கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன், மாநில செயலாளர் நிர்மல்குமார் உள்ளிட்டோர் மீது 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து அவர்களை தேடி வந்த நிலையில் திண்டுக்கல்லில் கட்சி நிர்வாகி வீட்டில் பதுங்கியிருந்த தாவேகா கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகனை நேற்றிரவு கரூர் போலீசார் கைது செய்திருக்கின்றனர். மேலும் தலைமறைவாக இருக்கக்கூடிய குஷி ஆனந்த், நிர்மல்குமார் ஆகியோரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். அது மட்டும் கரூர் சம்பவம் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறாக பரப்பிய நபர்களை கண்டறிந்து அவர் மீது காவல்துறை நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பும் நபர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை எச்சரிக்கையும் விடுத்திருந்தது. அதன்படி சென்னை சைபர் கிரைம் போலீசார் கரூர் துயர சம்பவம் குறித்து சமூக வலைதளங்களில் பொய் செய்திகளை பதிவிட்டு பொது அமைதிக்கு பங்கு விளைவிக்கும் வகையில் செயல்பட்ட 25 சமூக வலைதள கணக்குகளை போலீசார் கண்டறிந்து சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். அதன் தொடர்ச்சியாக கரூர் துயர சம்பவம் குறித்து சமூக வலைதளங்களில் பொய் செய்திகளை வெளியிட்டதாக பெரும்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த பாஜக மாநில செயலாளர் சகாயம், ஆவடியைச் சேர்ந்த தாவேகா நிர்வாகி சரத்குமார், மாங்காடு பகுதியைச் சேர்ந்த தாவேகா உறுப்பினர் சிவனேசன் ஆகிய 3 பேரை மத்திய சைபர் கிரைம் போலீசார் கைது செய்திருக்கின்றனர். கைது செய்யப்பட்ட நபர்கள் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் மற்றவர்களையும் கைது செய்யும் நடவடிக்கை போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக கரூர் சம்பவம் குறித்து பொய் தகவலை பதிவிட்டதாக ரெட்டிக்ஸ் யூடியூபர் சேனல் உரிமையாளர் பெலிக்ஸ் ஜெரால்டை இன்று காலை நுங்கம்பாக்கம் எஸ்சி சாலையில் இருக்கக்கூடிய வீட்டில் வைத்து சைபர் கிரைம் போலீசார் கைது செய்திருந்தனர். கைது செய்யப்பட்ட யூடியூபர் பெலிக்ஸ் ஜெரால்டை மட்டுமில்லாமல் இந்த மற்ற 3 யூடியூபர்களும் தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருவதாகவும் விசாரணைக்கு பின் இன்னும் பலர் கைது செய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.